ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு சென்டென்சஸ் ஆர் வேர்ட்ஸை இணைக்கக்கூடிய இணைப்பு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் கன்ஜங்ஷன், கனெக்டர்ஸ், லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன வேர்ட்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் அப்படின்னா மற்றும் இந்த ரெண்டு பொருள் தரும். பாருங்க, டெலிவிஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டாமினேட்டிங் அவர் டெய்லி லைஃப். டெலிவிஷன் மற்றும் கம்ப்யூட்டர் இந்த ரெண்டும் நம்மளோட டெய்லி லைஃப்பை டாமினேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆல்சோ அப்படின்னா தவிர, மேலும், கூட. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் அ டேலண்டட் சிங்கர் அண்ட் ஆல்சோ எ ஃபைன் ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு திறமையான பாடகி, மேலும் ஒரு நல்ல நடிகையும் கூட. அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு பிகாஸ் அப்படின்னா ஏனெனில், இல்லைன்னா காரணத்தினால். We did it because we felt it our duty. நாங்கள் அதை பண்ணோம் ஏனெனில் நாங்கள் அதை வந்து எங்களுடைய டியூட்டியாக நினச்சோம், கடமையாக நினச்சோம், அதனால் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிகாஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிஃபோர் அப்படின்னா முன்னால். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He left just before sunrise. அவர் சூரிய உதயத்திற்கு முன்னால் கிளம்பி விட்டார். இந்த இடத்துல பிஃபோர் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பட். இந்த பட் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம லைஃப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். பட்னா ஆனால். ஹீ ஸ்டம்பிள்டு பட் டிட் நாட் ஃபால். அவர் தடுமாறினார் ஆனால் விழவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பட் வந்து கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட் அப்படின்னா அன்றி, இல்லைன்னா தவிர. த ஸ்டோர் இஸ் ஓப்பன் டெய்லி எக்ஸப்ட் சண்டேஸ். இந்த ஸ்டோர் வந்து சண்டே தவிர மற்ற நாட்களில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தவிர அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸப்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார் அப்படின்னா காக, அவனுக்காக, அவளுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஷீ குக்ஸ் ஃபார் ஹிம். அவள் அவனுக்காக சமையல் செய்கிறாள். அவனுக்காக அந்த இடத்துல அந்த காகன்னு சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர்டு ஹென்ஸ் அப்படின்னா அதனால். ஹென்ஸ்னா அதனால். த ரோட்ஸ் கவர்ட் இன் ஐஸ், ஹென்ஸ் இட் வாஸ் நாட் சேஃப் டு டிரைவ். ஐஸால் அது வந்து கவர் ஆகிருக்கிறதுனால ட்ரைவ் பண்ணுறது சேஃப் கிடையாது. அதனால் ட்ரைவ் பண்ணுறது சேஃப் கிடையாது அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ கவர் ஆகிருக்கு, அதனால் நம்ம அங்கே ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ அது சேஃப் இல்லை. நெக்ஸ்ட்டு இஃப்னாலே நம்ம கண்டிஷன் சொல்கிறதுக்கு அப்படின்னா அப்படி பண்ணனா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிஷனாக சொல்லும்போது, இஃப் யூ ட்ராப் தட் கிளாஸ் இட் வில் பிரேக். நீ வந்து கிளாஸை கீழே போட்டனா அது வந்து உடஞ்சிரும். ஸோ இது மாதிரி நம்ம சொல்லும்போது, நீ இதை பண்ணனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈவன்னா எனினும், இல்லைன்னா ஆயினும். ஐ வில் கோ தேர் ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ். மழை பெய்து எனினும் நான் அங்கே போவேன். ஸோ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் நான் அங்கே போவேன் அப்படின்றதுக்கு தான் இந்த ஈவன் அப்படின்ற கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அப்படின்னா என்றால், இல்லைன்னா எனவே. அதனால் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் வாஸ் அ லாங் ஜேர்னி ஸோ ஐ ஆம் ரியலி டயர்ட் நவ். இது வந்து லாங் ஜேர்னி, அதனால், இல்லைன்னா எனவே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இப்போது. ஸோ எனவே, என்றால், அதனால் எப்படினாலும் ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தேன் அப்படின்னா விட அப்படின்னா பிரபு இஸ் டாலர் தேன் சித்ரா. பிரபு வந்து சித்ராவை விட உயரம். இந்த மாதிரி வந்து அவளை விட, இவனை விட, அந்த மாதிரி ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி சொல்லும்போது தேன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தென் அப்படின்னா பின்பு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டர்ன் ரைட் தென் லெஃப்ட். முதல்ல ரைட்டு, பின்பு லெஃப்ட். இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம தென் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா தேர்ஃபோர் அப்படின்னா ஆகையால். இதுக்கு எக்ஸாம்பிள், ஹி வாஸ் பிஸி தேர்ஃபோர் ஹீ குடன்ட் கம்.
அவர் வந்து பிஸியாக இருந்தார், ஆகையால் அவரால் வர முடியவில்லை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வர முடியல அப்படிங்கும்போது ஹி வாஸ் பிஸி தேர்ஃபோர் அப்படின்ற அந்த கன்ஜங்ஷன் இங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா இல்லை என்றால், இதுவும் இஃப் கண்டிஷன் நம்ம சொல்கிற மாதிரி தான். யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாம் அன்லெஸ் யூ ஸ்டடி ஹார்ட். நீ ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் நீ வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு சொல்லும் போது அன்லெஸ் இல்லைன்னா இஃப் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அன்டில். அன்டில் அப்படின்னா அதுவரையில். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி பிளேட் செஸ் அன்டில் மிட் நைட். நாங்கள் செஸ் விளையாடினோம் மிட் நைட் வரையிலும். ஸோ அது வரையிலும் செஸ் விளையாடினோம். இந்த மாதிரி சொல்லும்போது அன்டில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேரஸ். வேரஸ் அப்படின்னா அப்படி இருக்க, இல்லைன்னா அதே சமயம். ஆல் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். அப்படி இருக்க ஐ எம் அ டீச்சர். எல்லாருமே டாக்டர்ஸ், அப்படி இருக்கும்போது நான் மட்டும் டீச்சர். இல்லைன்னா அதே சமயம் நான் மட்டும் டீச்சர், அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஒயில். ஒயில் அப்படின்னா போது. இதுக்கு எக்ஸாம்பிள், த ஃபோன் ரேங் ஒயில் ஐ வாஸ் கிளீனிங் த ரூம். நான் ரூமை க்ளீன் பண்ணி கொண்டு இருந்த பொழுது ஃபோன் அடித்தது. ஃபோன் வந்து ரிங் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வெதர். வெதர் அப்படின்னா இரண்டினுள் எதுவென்று. ஸோ 2 ஆப்ஷன் சொல்லும்போது நம்ம வெதர் யூஸ் பண்ணலாம். ஐ எம் கோயிங் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யூ லைக் இட் ஆர் நாட் அந்த இடத்துல வெதர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஆப்ஷன் சொல்லும்போது நம்ம வெதர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எட். எட் அப்படின்னா இன்னும். இதுக்கு எக்ஸாம்பிள் எட் டு ஸ்டார்ட். இப்போ உங்ககிட்ட யாராவது சீரியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. எட் டு ஸ்டார்ட், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எட் டு ஸ்டார்ட், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி சொல்லும்போது எட் வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.